அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு செய்தித்தாள் கொஞ்சம் இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாம தான் இருந்துச்சு. அ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் சம்பவம் குறித்து சிறப்பு விசாரணை குழு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வழக்கு வந்து நமக்கு உயர்நீதிமன்றத்தில நடந்துகிட்டு இருக்கு. நெறைய மனுக்கள் போட்டிருந்தாங்க. அப்புறம் வழக்குகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுல ஐஜி அஸ்ரா கர்க் அவர்கள் தலைமையில உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழு வந்து அமைச்சிருக்காங்க. கரூர் சம்பவம் எதனால ஏற்பட்டுச்சு? யார் மேலயெல்லாம் தவறுகள் இருக்கு? அ அந்த மாதிரியான விஷயங்கள விசாரிக்கிறதுக்காக இந்த சிறப்பு விசாரணை குழு அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தால அமைக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. அது வேற, இது வேற அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கீழடியில திறந்தவெளி அருங்காட்சியகம் ஜனவரியில் திறப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கீழடி மியூசியம் ஒரு சில பேர் போயிருக்கலாம். கீழடி மியூசியம் அப்படிங்கிறது ஒரு வெல் வெர்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மியூசியம். எல்லா விதமான நம்மளுடைய சந்தேகங்களுக்கும் அந்த கீழடி மியூசியம்ல ஒரு பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நெறைய டெக்னாலஜிய யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட மியூசியம் தான் இந்த கீழடி மியூசியம். ஓகேங்களா? இப்போ கீழடியில திறந்தவெளி அருங்காட்சியகம் அப்படிங்கிறதும் உருவாக்க போறாங்க. திறந்தவெளி அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, அந்த எக்ஸ்கவேட் பண்ண பகுதிகள நம்ப அ நேர்ல போய் பார்க்க முடியும். ஓகேங்களா? அது ஒரு கட்டமைப்பு மாரி உருவாக்கி, நம்ப பார்வையாளர்கள அனுமதிக்கக்கூடிய வகையில, அந்த திறந்தவெளி அருங்காட்சியகம் அப்படிங்கிறத தொடங்க போறாங்க தமிழக அரசாங்கம். அது ஜனவரியில திறக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அழிவின் விளிம்பில் உள்ள 4 உயிரினங்களை பாதுகாக்க ரூ. 1,00,00,000 புதிய திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக வனத்துறை சார்பாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு என்னென்ன உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காணப்படும் சிங்கவால் குரங்கு. ஓகேங்களா? இந்த சிங்கவால் குரங்க பாதுகாக்கிறதுக்கு அ எ ஒரு அந்த இந்த 4 விலங்குகள பாதுகாக்கிறதுக்கு தான் ரூ. 1,00,00,000. அதுல வரக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கவால் குரங்கு அப்படிங்கிற இந்த குரங்கு வரப்போகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளத்தில் வறண்ட நிலப்பரப்புகளில் காணப்படும் சென்னை முள்ளம்பன்றி அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்தது முதுமலை புலிகள் காப்பக நிலப்பரப்பில் வாழும் கழுதை புலி அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்தது மோயார் ஆற்றில் வாழும் கூம்புத்தலை மக்சீர் மீன் வகை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த 4 உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா, அழிந்து வரக்கூடிய நிலையில இருக்கு. சரியா? சிங்கவால் குரங்கு, ம் அந்த முள்ளம்பன்றி, அப்புறமா வந்து கழுதை புலி, அடுத்தது இந்த மக்சீர் அப்படிங்கிற இந்த மீன். ஓகேவா? இது எல்லாமே அழிந்து வரக்கூடிய நிலையில இருக்கு. இத பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக அரசாங்கம் ரூ. 1,00,00,000 ஒரு புதிய திட்டத்த கொண்டு வர போறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான். செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செய்ய வேண்டிய விஷயங்கள செய்யாமல் இருந்தாலும் அது பிரச்சனை தான் அப்படிங்கிறத குடுக்கிறார் வள்ளுவர். சரிங்களா? திருக்குறள் எண் 466 அதிகாரம் தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நாட்டில் 1 மணி நேரத்திற்கு 1 விவசாயி தற்கொலை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பார்த்தோம். நேத்தே பார்த்திருந்தோம். என்சிஆர்பி ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 2023 தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு குற்றங்கள் என்ன இருக்கு, அந்த ஒவ்வொரு குற்றத்திலயும் எவ்வளவு வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவ வெளியிடுவாங்க. இப்ப பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்னா, அதுல எவ்வளவு வழக்குகள் பதிவாயிருக்கு. அது எந்த மாநிலத்தில அதிகமா பதிவாயிருக்கு. இந்த மாதிரியான தரவுகள வெளியிடுறது தான் இந்த என்சிஆர்பி டேட்டா அப்படிங்கிறது. இவங்க 2023ஆம் ஆண்டுக்கான டேட்டாவ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, இந்தியாவுல 1,71,418 பேர் வந்து தற்கொலை பண்ணி இருந்திருக்காங்க. இதுல விவசாயிகளின் தற்கொலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6% இருக்கு. கிட்டத்தட்ட 10,786 விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல மகாராஷ்டிரா மாநிலத்தில தான் அதிகமான விவசாயிகளின் தற்கொலை நடந்திருக்கு. தமிழ்நாடு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 5வது இடத்துல வந்து நம்ம இருக்கோம். சரிங்களா? விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறதுல. ஓகேவா? இது ஒரு முக்கியமான டேட்டா. நமக்கு வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுறப்ப ஃபார்மர்ஸ் சூசைட்ஸ் இவ்வளோ நடந்திருக்கு.
என்சிஆர்பி 2023 படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கோட் பண்ணி காட்ட முடியும். சரியா? ஸோ, அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி.